ராசிபுரம் தட்டாங்குட்டை ஏரியில் கழிவுநீர் குப்பை நிரம்பி வருவதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். நகர பகுதியில் மட்டும் தினந்தோறும் 18 டன் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பைகளை லாரிகளில் அள்ளி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தட்டாங்குட்டை ஏரியில் நகராட்சி நிர்வாகம் கொட்டி வருகிறது. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக குப்பைகளை கொட்டி வருவதால் பாதிக்கும் மேற்பட்ட ஏரி குப்பை மலையாக மாறிவிட்டது. குப்பைகளை தரம் பிரிக்காமல் கொட்டி தீ வைப்பதால் பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகள் எரிந்து துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் புகையால் பாதிக்கப்படுகின்றனர். ராசிபுரத்தில் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம் வரை உள்ள பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவு நீரும் தட்டாங்குட்டை பகுதியில்தான் தேங்கி நிற்கிறது. குப்பையில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பையு பிளாஸ்டிக் கேரி பேக்கு இது அதிகமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஏரியில் போய் குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுறதுனால அது நிலத்தடி நீர் பாதிக்குது. அது தரம் பிரித்து பிளாஸ்டிக் பொருள் தனியாக பிளாஸ்டிக் பையை தனியாக பிரித்து தார் சாலை போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மக்கும் குப்பையை தனியாக எடுத்து உரம் இந்த மாதிரி தயார் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம். அதனால் எதையுமே கண்டுக்காமல் இந்த நகராட்சி நிர்வாகம் அதை பற்றி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்குது. சுமார் 45 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தட்டாங்குட்டை ஏரி தற்போது பாதிக்கும் மேல் குப்பை கழிவுகள் சாக்கடையால் நிரம்பியுள்ளது. இதனால் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிணறு ஆழ்துளை கிணறுகளில் இருந்து எடுக்கப்படும் தண்ணீர் நிறம் மாறியிருப்பதுடன் உப்பு அதிகமாக உள்ளது. எனவே இப்பகுதி மக்கள் தண்ணீரை பயன்படுத்த முடிவதில்லை. சந்திரசேகரபுரம், அணைப்பாளையம், காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக முன்பு விளங்கிய தட்டாங்குட்டை ஏரி தற்போது விவசாயத்திற்கு கூட பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. கழிவுநீரிலும் ஆகாயத்தாமரை செடிகள் முளைத்துள்ளன. காற்று மற்றும் தண்ணீர் மாசுபட்டிருப்பதால் ஏரியை சுற்றியுள்ள பகுதி மக்கள் தோல்வியாதி, ஆஸ்துமா, மூச்சு திணறல் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராசிபுரம் டவுனில் இருக்கிற எல்லா கடைக்காரங்களும் இந்த கோழி கழிவு, மீன் கழிவு இதை கொண்டு போய் இன்னும் கொட்டி போடுறாங்க. இதனால் நிலத்தடி நீர் ரொம்ப மாசுபட்டு போயிடுச்சு. பக்கத்தில் துர்நாற்றம் ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால மக்கள் மூச்சுடவே திணற நிலைமையாக இருக்குது. அது இல்லாமல் அங்கே வர்றவங்க நெருப்பு பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க வேறு. இதனால் புகை மூட்டம் அதிகமாகி டவுனு பூரா பார்த்தீங்கன்னா வெறும் புகையாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு அதை சுற்றி இருக்கிற ஏரியா இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க. மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படுது. பெரும்பாலானோர் இப்பகுதியில் உள்ள விளைநிலங்களை விற்றுவிட்டு வேறு பகுதிக்கு குடியேறி வருகின்றனர். நகர்பகுதியில் குவியும் குப்பைகளை தரம் பிரித்து உரமாக்குவதுடன் கழிவுநீரை ஏரியில் கலப்பதையும் தடுத்து திடக்கழிவு மேலாண்மையை செயல்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிக்கடி குப்பை தீப்பற்றி எரிவதால் ஏற்படும் புகையினால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் கூட ஏற்படுகிறது. அந்த பகுதியில் தற்போது குடியிருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. நகராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டுவதை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த பகுதியில் பொதுமக்கள் குடியிருக்க முடியும் என்கின்றனர் அந்த பகுதி மக்கள். இப்போ ராசிபுரம் நகராட்சியினுடைய அலட்சியத்தினால இந்த சாக்கடை, இந்த மக்காத குப்பை இதெல்லாம் கொண்டாந்து ஏரியில் கொட்டதுனால இங்கே இந்த குப்பையெல்லாம் வச்சு எரிக்கிறதுனாலையும் ரொம்ப புகை மண்டலம், மக்கள் குடியிருக்க முடியாத நிலமை, சுவாசிக்க முடியாத நிலமை, இதனால் நிறையா தொற்று நோய், மூச்சு திணறல் இந்த மாதிரி ரொம்ப ஜனங்க கஷ்டப்பட்டு இங்கிருந்து குடியிருப்பே காலி பண்ணிட்டு வேறு வெளியில் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஜூலை 15ஆம் தேதியில் இருந்து நகராட்சி பகுதியில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. குப்பைகளை பிரித்தால் பிளாஸ்டிக் பை பொருட்களை சாலை போட பயன்படுத்த முடியும். மக்கும் குப்பைகளை உரமாக பயன்படுத்த முடியும். நகராட்சி நிர்வாகம் இதற்கான நடவடிக்கையில் முழு மூச்சுடன் ஈடுபட்டால்தான் எதிர்காலத்திலாவது இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் என்று கூறுகின்றனர். முகேஷ், நியூஸ் 7 தமிழ், ராசிபுரம்.